நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்செப்ட் கிரியேஷன்ல பசங்க அப்படியே பின்னிடுறானுங்க. என்ன மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிச்சு சூப்பரா பண்றானுங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூடியூப்ல அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து டவுன் ஆகுறதுனாலயே அவங்களும் அவங்களுடைய வீடியோஸும் வந்து டவுன் ஆயிருது. சோ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோஸ் அப்படின்னா மெயினா வந்து நமக்கு வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம். ஒண்ணு வீடியோ குவாலிட்டி, 2வது ஆடியோ குவாலிட்டி. சோ அந்த வீடியோ குவாலிட்டியை கூட இப்போ வந்து எல்லா பட்ஜெட் போன்ஸ்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து லைட்னிங் சிஸ்டம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோன், அதாவது ஒரு ஆடியோ குவாலிட்டியை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து ஒரு சில மைக்ரோஃபோன்ஸ் நான் வந்து நிறைய கம்பெனி பார்த்தேன். டிஜிடெக் பார்த்தேன், போயா பார்த்தேன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ரோட் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரா வந்து அவங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நிறைய புது புது டெக்னாலஜிஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நான் வந்து இதை வந்து பர்டிகுலரா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. மொபைல் போன்ஸ் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்லயே இப்போ வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல இல்ல கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி வந்து டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இன்டோருக்குள்ளதான் வந்து டவுன் ஆகும். ஸோ இப்போ நீங்க அவுட்டோர் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சூரிய வெளிச்சத்தினாலே ஓரளவு உங்களுக்கு வந்து 1080p 30 to 60 ஆகுது எல்லா போன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ற அளவு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா ஆடியோ குவாலிட்டிக்கு இன்னமும் நிறைய பேர் ஒரு பழைய போன்ஸை வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்றாங்க. இல்லைன்னா வந்து ஒரு அவங்க அளவுக்குங்க ஒரு நீளமான ஒரு வயரை எடுத்துக்கிட்டு ஃபுல்லா அதை அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணாலும் சரி. மோட்டோ விளாகிங் அப்படின்னா பைக்கை நிப்பாட்டிட்டு அங்கங்கன்னு பேசுறப்போ அது ஃபுல் வயர்டு அப்படியே அந்த வீடியோல தெரியுது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லாங் ஷாட் எடுக்கணும். ஸோ லாங் ஷாட் எடுக்கிறப்போ அது ஃபுல்லா வந்து அங்க இருக்கிற எல்லா மெஸ்ஸியான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வீடியோ குவாலிட்டியும் ட்ராப் அவுட் ஆக்கிரும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா இல்ல, ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் இல்ல. ஸோ நிறைய அதாவது நிறைய பீப்புள் வந்து இப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா இருக்க சேனல்ஸை வந்து ரொம்பவே லைக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஏஐ இது எல்லாமே கொண்டு வரனால உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் வீடியோ இன்னும் சூப்பரா பூஸ்ட் அப் பண்றாங்க. இந்த ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனலா இருக்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ட்ரெண்டை செட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ அதனால வந்து இந்த பட்ஜெட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரவங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு அந்த அளவுக்கு கொண்டு போயிட முடியாது. ஸோ அவங்களோட இது வந்து கண்டென்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட் அவங்க வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் தேவைப்படுது. அந்த தேவைப்படுற விஷயங்கள் தான் இது எல்லாமே. சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நம்ம படிச்சு கத்துக்கிட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணாதான் பண்ண முடியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஒரு ஒரு கொஞ்சமாவது ஒரு காசு இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா ஒன்று வாங்கி கூட நம்மளால பேசிக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து போயா கம்பெனியோட 2.4 GHz வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் தான். இதுக்கு ஏன்டா இவ்வளவு பெருசா பேசினேன் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா கேட்கலாம். ஆனா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட யூஸ் தெரியணும். முன்னாடி இத்தனை நாள் இப்படி இருந்தாங்க, இதுக்காக தான். அதுக்குன்னு சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா இதுக்கு ஆல்ட்ரேஷனே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சோ சரி ஓகேடா, இப்ப நீங்க அடுத்து கேட்பீங்க இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்றேன், ஆனா ரேட் அதிகமா இருக்காருன்னா ரேட் அதிகமா தான் இருக்கு. அதிகமானா அந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோனோடைய ரேட்ல இது பட்ஜெட் தான். பிகாஸ் ரோட் கம்பெனியோட மைக்ரோஃபோன் வந்து நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் ஸ்டார்டிங் ரேட் வந்து 17,000. ஸோ 17,000 ரூபாய். ஒரு பட்ஜெட் யூடியூபரால 17,000 ரூபாய் வந்து எப்படி அவங்களால வந்து எப்படி அதை யோசிக்க முடியும்? ஸோ கண்டிப்பா அதை யோசிக்க முடியாது. அதனால வந்து இப்போ போயா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் உள்ள இந்த மைக்ரோஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,000 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து லைட்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க காரணத்தினாலேயே இது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரா போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அன்பாக்சிங்ல நமக்கு உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், அதை வந்து சார்ஜ் பண்றதுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல், இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஒரு காம்பாக்டான ஒரு பார்சல்னு வச்சுக்கோங்களேன், எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிளாகரா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கீங்க வெளியே போய் எடுத்து வீடியோஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை கேரி பண்றதுக்கு ஒரு கேரி கேஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் மேபி ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்திருக்கும். அதுக்கு அதை அவங்க கொடுக்காதனால அதுக்கு ஒரு தனியா ஒரு 200 to 300 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ
அடுத்த வாட்டி இந்த ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 3000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை கொஞ்சம் சேஃபா வச்சுக்குவாங்க. பிகாஸ் இப்போதைக்கே ஒரு நார்மல் பட்ஜெட்ல ஏர்பாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வயர்டு ஏர்பாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேஸ் அதெல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களே. இந்த விஷயத்துக்கு கொடுக்காதப்போ ஒரு ட்ராபேக்கா தெரியுது. நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அவங்க அதை சேஃபா வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. அண்ட் இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ஃபர்ஸ்ட் பில்டுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்க பில்டு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்ட் அண்ட் சட்டில்டு ஒரு பில்டு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்தனால பார்க்கும் போது கிளாஸா இருக்கு. ஸோ இப்போ நான் இதை போட்டு பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தெரியும். ஸோ அதுதான் விஷயமே. இந்த மாதிரியான மைக்ரோஃபோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோ குவாலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்றப்பவே ஓரளவு நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். நம்ம கண்டென்ட்ல ப்ரொஃபஷனலா கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா அதை அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி தான் பார்ப்பாங்க. பொதுவா மக்கள் எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ அது இருந்தா கண்டிப்பா உங்க கண்டென்ட்டோட ரீச் வேற லெவல்ல இருக்கும். சரி, ஓகே. இப்ப அப்படியே கதைக்கு வருவோம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 50 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராங்க் பண்றவங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ராங்க் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓரளவு லாங் ஷாட் உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி அந்த மோட்டோ பிளாக்ஸ் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கலாம், அவங்க பாட்டு சுத்தி பேசிட்டு ஒரு லாங் ஷாட்ல ஃபுல் அவங்களையும் அவங்க பைக் அப்படின்னு நல்லா ஃபுல்லா காமிக்கிறப்போ ஓரளவு பார்க்கவும் அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வயர்டு அந்த மெஸ்ஸியான திங்ஸ் எல்லாம் தெரியாம நீட்டா ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா அந்த ஃப்ரேம்ல அவங்களும் அவங்க இது மட்டும் தெரியும். மற்றபடி இந்த வயர் போறது தூங்குறது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அது கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். ஸோ அதனால அதெல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மைக்ரோஃபோன்ல மேல வந்து இந்த மாதிரி ப்ளக் பண்றதுக்கு வந்து ஒரு ரொட்டேட்டிங் கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரொட்டேட்டிங் கிளிப் 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிறப்போ நீங்க வந்து எந்த ஆக்ஷனாக நான் சொல்லலாம், அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட திருப்பி இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய எந்த ஆக்ஷனுக்கு வந்து அது பெட்டரா இருக்கோ நீங்க அந்த ஆக்ஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி நான் வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6-7 வீடியோ பண்ணியிருப்பேன். இன்னும் நான் வந்து சார்ஜே போடல. ஸோ அந்த அளவு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு 9 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்றப்ப கண்டிப்பா வந்து இது வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நாய்ஸ் ரிடக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளூ கலர்ல வந்துச்சுன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் என்னை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேல ஒண்ணு ஓடுதானே தெரியல, ஓடுது, ஏதோ ஒரு ஃபேன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா ஹீட்டா இருக்குங்க. அப்படியே இப்போ சம்மர் சீசன்ல கோடை காலம், அதனால அப்படியே செம்ம ஹீட்டா இருக்கு. எனக்கு இப்போ அப்படியே வேர்த்து ஊத்த தான் செய்யுது. நான் வந்து 3ல வச்சேன்னா எங்க ரொம்ப இது நாய்ஸ் ஆயிடும்னு சொல்லி தான் நான் வந்து 2ல வச்சிருக்கேன். பட் ஆனா ஓகே, ஓரளவு அந்த 2ல இருக்கிற நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணதான் செய்யுது. மேல இருக்கிறதும் உங்களுக்கு அப்படியே தெரியும் தான் நினைக்கிறேன். இதுவும் காத்து நேரம் இங்க தான் அடிக்குது. அண்ட் இதுக்கு மேல இந்த வாய்ஸோட நீங்க கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருங்க. அதனால வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த டிரான்சிஷன் பாருங்க, சடன் டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 3000 rupeesக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம், ஏன்டா ரே நீங்க நேரம் அடுத்து எங்க போயிருப்பீங்க நல்லா தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு தான் பார்த்துருப்பீங்க, இவ்வளவு பேசுறியா உனக்கு ஏன் வரல? கரெக்ட், எனக்கு ஏன் வரல அப்படின்னா என்கிட்ட வந்து குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஃபோன் இருக்கு, அஸ் வெல் அஸ் வந்து ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இப்போ வந்துருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்ட் தான். ஆனா என்னால கரெக்டான கான்செப்டை கொடுக்க முடியல. பிகாஸ் எனக்கு அதுக்கான டைம் இல்லை. நான் வந்து காலையில ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 7 o'clock வருவேன். 7 o'clock வந்துட்டு ஷார்ட்ஸ் ஏதாவது நான் ட்ரை பண்ணிட்டு அதை எடுத்து போடுவேன். அதை ஒரு 2 to 3 daysல போட்டு தான் என்னால வந்து பண்ண முடியும். ஸோ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து என்னால வந்து அவ்வளவு டக்குன்னு வந்து ரீச் ஆக முடியல. நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன அந்த கான்செப்ட், அந்த வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இருக்கிறப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வருது. கான்செப்டும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கொஞ்சம் இருக்கிற டைட் ஷெட்யூல்ல என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் கதையை விடுங்க, அது பாட்டுக்கு அது போகும். ஆனா இப்போ கான்செப்ட் பண்ணி யூடியூப் தான் மெயினா, நமக்கு வந்து நிறைய பேச தெரியும், நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கா தேவைப்படுச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, ஓகே ஓகே, ஃபைன். செக். இவ்வளோ நேரம் கரண்ட் வேற போயிருந்துச்சு. இப்போதான் கரண்ட் வந்துச்சு. திரும்ப எப்போ எடுப்பானுங்கன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் இப்பெல்லாம் பண்ணுவானுங்க. ஓகே, ஃபைன்.